Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல நம்ம chapter 4 unit exercise ஓட question number 7 and 8 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist descriptionல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 7th சம் பாருங்க. இந்த கொஷின் பார்க்கறதுக்கு தான் வந்து ஒரு மாதிரி லென்த்தியாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம ரெண்டு லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் சம்ஸில் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதே லாஜிக் தான். அதாவது இந்த லைனும் பேரலல். ஓகேவா? இந்த ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். அதை ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிமிலராக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம இதை வச்சு இந்த சைட் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பிஇ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக? அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் என்ன பண்ணுவோம், இந்த லைனும் பேரலாக இருக்குது. அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள், அதாவது இந்த பிசிஇன்ற ட்ரையாங்கிளும் இதுவும் சேமாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குன்னா இதோட சைட்ஸை வச்சு இந்த ஹைட் கண்டுபிடிப்போம். ஸோ லாஜிக் நம்மளுக்கு சிம்பிள், இவ்வளோ தான். பட் இது இந்த சம்மை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எப்படி கொண்டு வரீங்கன்றது மட்டும்தான் ஆக்சுவலி விஷயம். ஓகேவா? ஸோ ரெண்டே விஷயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஷினை நல்லா கவனிங்க. A man whose eye level is 2 meter above the ground. ஸோ இப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய கண் பார்வைக்கான அந்த லெவல், அதாவது அவனோட உயரம் வந்து 2 மீட்டரில் இருக்குது. அண்ட் என்ன பண்ணுறான், இவன் இங்கேருந்து வந்து ஒரு ஹைட் ஆஃப் த ட்ரீயை வந்து பார்க்குறான். அப்போது இந்த ட்ரீயோட ஹைட் என்ன நம்மளை கேட்குறாங்க. He places a mirror horizontally on the ground. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, ஃப்ரம் த ட்ரீ, இந்த வேர்ட் நல்லா கவனிங்க, ட்ரீலேருந்து 20 மீட்டர் லென்த் இருக்கிற கிரவுண்டில் ஒரு ஹரிசாண்டலாக ஒரு மிரர் வைக்கிறான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஏலேருந்து ஒரு 20 மீட்டர் வரைக்கும் ஒரு மிரர் அவன் வச்சுருக்கான். ஓகே. அண்ட் ஃபைண்ட்ஸ் தட் he stands at a point C which is 4 meter from the mirror. அவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னா இந்த கண்ணாடி முடியுது இல்லையா, இந்த மிரர்லேருந்து 4 மீட்டர் தூரத்தில் அவன் நிற்கிறான். ஓகே, நல்லா கவனிங்க. ஏன்ற பாயிண்ட் வந்து ட்ரீ, அதுலேருந்து 20 மீட்டர் வந்து அந்த மிரர், இந்த மிரர்லேருந்து 4 மீட்டர் தள்ளி அவன் நிற்கிறான். ஸோ இப்போ கிரவுண்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்டு இவன் கண் பார்வைக்கான ஹைட் வந்து 2 மீட்டர். நம்ம ஹைட் ஆஃப் ட்ரீ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. he can see the reflection of the top of the tree. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பெருசாக வச்சுக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், how height is the tree, இந்த ட்ரீயோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கட் பண்ணுற இந்த பாயிண்ட், அதாவது அந்த காமன் ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஹைட் இருக்குது, இங்கே ஒரு ஹைட் இருக்குது. பட் இதையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே போட்டு இது தீட்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதில் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோப் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுற இந்த பாயிண்ட், அதாவது காமன் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த காமன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது இதை வச்சு இது கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சு இது கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போமா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க, இந்த ஏசிடி இந்த ட்ரையாங்கிளும் ஏபிஇ இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிஇ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லணும். இது சிமிலர்னா எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயம் சொல்லிடலாமா. எப்போவுமே ஒரு மேன் நிற்கிறது, ஒரு ட்ரீ நிற்கிறது, காமன் பாயிண்ட், இது எல்லாமே என்னது 90 டிகிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ நல்லா பாருங்கள், சியும் 90 டிகிரி, பியும் 90 டிகிரி. அண்டு ஏன்றது என்ன அர்த்தம், காமன் ஆங்கிள். ஸோ இது எப்படி எழுதுன பாருங்கள், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. இது வந்து காமன் ஆங்கிள். ரீசன் எப்போவுமே வந்து நம்ம சைடில் நோட் பண்ணிடணும், காமன் ஆங்கிள். இப்போ இதில் பியும் இயும் ஈக்குவல் தான். ஏன் ஈக்குவல், இது ஒரு பேரலல் லைன், இதுக்கு நடுவில் இது வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், சியும் பியும் 90ன்னு எழுதலாம், இல்லை பியும் இயும் எப்படி இருக்குன்னு எழுதலாம். நம்மளுடைய ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சாரி, ஏசிடி, இது இந்த இடத்துல வந்து நான் தப்பாக எழுதிட்டேன். இது வந்து டி, ஆக்சுவலாக பி கிடையாது. பிகாஸ் நம்ம ட்ரையாங்கிள் என்ன, ஏசிடி. ஸோ இப்போ இந்த ஆங்கிளும் எப்படி போகுது, டிரான்ஸ்வர்சல் லைன் பேரலல் லைனை கட் பண்ணுது. ஸோ அப்போ பியும் இயும் வந்து ஈக்குவல். ஸோ அப்போ என்ன எழுதுகிறோம், தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏசிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுவோமா. இது எப்படி ப்ரப்போர்ஷனல் எழுதுகிறோம் பாருங்கள், ஏசி ஏபி. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து முன்னாடி வர மாதிரி எழுதுறேன். நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் வேணால் எழுதலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த ஆர்டர் மட்டும் மெயின்டைன் பண்ணுவீங்க பாருங்கள். ஏபி அப்படின்னா
ஏபி டிவைடட் பை நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் ஏபி டிவைடட் பை ஏசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் நான். ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு அடுத்தது பாருங்கள் ஏஇ ஏடி. ஸோ ஏஇ divided by AD equal to BE by CD. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்மளுக்கு BE divided by இதோட ரெண்டும் வந்து CD. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும்னு பார்க்கணும். ஆக்சுவலி வந்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா ஏஇ ஏடி இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதுவும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இதுதான் வந்து நம்மளுடைய காமன் ஹைட், அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்க காமன் ஹைட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏபி அப்படின்றது என்ன 20 மீட்டர் அண்ட் ஏசின்னா நம்ம என்ன பார்க்குறோம் ஏசி இதுலேருந்து இது வரைக்கும் சொன்னோன்னா அப்போ டோட்டல் வந்து 20 + 4 வந்து 24. அப்போ 24 இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை சிடி அப்படின்றது ஹைட் ஆஃப் த மேன். ஸோ 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிஇ கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள் பிஇ இஸ் ஈக்குவல் டு 20/24 இன்ட்டு டினாமினேட்டர் இருக்குது இங்கே போனால் நியூமரேட்டர். ஸோ 2. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் 2 எத்தனை டைம்ஸ் 12 டைம்ஸ் அண்ட் 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 4 5s are 20 4 3s are 12. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 5/3. இதை நீங்கள் இப்படியேவும் வச்சுக்கலாம், இல்லைனா என்ன பண்ணலாம் நம்ம டெசிமல்லையும் மாற்றலாம். பட் இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா லாஸ்ட்டில் டெசிமலில் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ பிஇ வந்து 5/3 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ட்ரையாங்கிளுக்கு போக போகிறோம். ஓகேவா. இப்போ இதே மாதிரியே இந்த ட்ரையாங்கிள் அதாவது இந்த சிபிஇ அண்ட் சிஏஎஃப் இது ரெண்டும் நம்ம சிமிலர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் சிபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிஏஎஃப் சியும் வந்து காமன். ஸோ ஆங்கிள் சி is equal to angle C common angle and next நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த பியும் இந்த ஏவும் 90 டிகிரி ஆர் ஆங்கிள் இயும் ஆங்கிள் எஃப்பும் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். ரெண்டு பேரலல் லைனை கட் பண்ணுற இந்த டிரான்ஸ்வர்சல் லைனோட ஆங்கிள் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் பை டபுளே சிமிலாரிட்டி நமக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு தெரியுமா. அப்போ ட்ரையாங்கிள் சிபிஎஃப் is similar to triangle CAF. தெரிஞ்சிருச்சா. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இப்போ நம்ம சைடு என்ன எடுத்துக்கணும் இது தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா இந்த ஹைட் நமக்கு தேவையில்லை. சைடு எப்படி எடுக்கணும் இங்கே வேல்யூ இருக்கிற சைடு தான் எடுக்கணும். இதுக்கும் வேல்யூ இருக்குது அண்ட் இது வந்து நம்ம 5/3 கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைடு எடுப்போமா. எப்படி எடுப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிபிசிஏ ஓகேவா. ஸோ நான் சிபிசிஏ எடுத்துக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வரணும் அடுத்தது பிஇஏஎஃப் வரணும். ஏஎஃப் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பிகாஸ் நம்மளுக்கு இங்கே ரெசிப்ரோக்கல் லாஸ்ட்டில் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மேலே வர மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள். சிஏ டிவைடட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை பிஇ. இது வந்து சிபிஇ. ஓகே இந்த ட்ரையாங்கிள் சிபிஇ ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சிஏ அதாவது ஏசி சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான் அண்ட் ஏசி நம்மளுக்கு எவ்வளோ 24 டிவைடட் பை பிசின்றது என்ன அர்த்தம் இது 4 இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிஇன்றது என்னது இதுதான் 5/3. ஸோ 5/3 எடுத்தாச்சா. இப்போ ஏஎஃபோட வேல்யூ பாருங்கள் 4யும் 24யும் அடிச்சிங்கன்னா 6 இன்ட்டு இந்த 5/3 டினோமினேட்டர் மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆகும். அப்போ இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 10 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த ட்ரீ நம்மளுக்கு என்னது 10 சென்டிமீட்டர். இப்போது எவ்வளோ ஈஸியாக இந்த சம் சால்வ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ லென்த்தியாக இருந்தது. நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை அதாவது ஒரு பேரலல் வச்சு காமன் ஹைட் கண்டுபிடிச்சி காமன் ஹைட்டை வச்சு இன்னொரு ஹைட்டுக்கு போயிட்டோம். இந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 8th சம் பாருங்கள். an emu which is 8 feet tall is standing at the foot of a pillar which is 30 feet high. அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு ஈமுவோட ஹைட் வந்து 8 ஃபீட்னு சொல்லிட்டாங்க அண்ட் இந்த பில்லரோட ஹைட் என்ன 30 ஃபீட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இது வந்து ஒரு 30 ஃபீட் ஹைட் இருக்கிற பில்லர். இங்கே பக்கத்தில் ஒரு ஈமு இருக்குது, அதோட ஹைட் வந்து 8 ஃபீட். இது என்ன பண்ணுதுன்னா இட் வாக்ஸ் அவே ஃப்ரம் த பில்லர். அவேனா அதை விட்டு தூரமாக வருது. ஸோ இப்போ இது கொஞ்சம் தூரம் நடந்து வந்துருச்சு. வந்தது
அதுக்கப்புறம் the shadow of emu falls beyond emu. அதாவது இந்த ஈமுக்கு முன்னாடி வந்து அது அப்பால்னு அர்த்தம், பியால்னா இதை விட்டு வந்து என்ன ஆகுது, அதோட ஷேடோ கீழே விழுது, அதோட நிழல் விழுது. பொதுவாக ஒரு 8 அடி உயரம் இருக்குது, சன் இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், அதோட நிழல் வந்து கீழே விழும். What is the relation between the length of the shadow and distance from the emu to the pillar? அதாவது இந்த length of the shadow இருக்கு இல்லையா, இப்போ இங்கே emu இருக்கு, இது வந்து நம்மளுடைய பில்லர். ஓகே, இப்போ இந்த ஈமுக்கும் பில்லருக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதிலிருந்து இதில் விடுற இந்த ஷேடோவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் ஷேடோ, அதாவது எதோட ஷேடோ, ஈமுவோட ஷேடோ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஈமு இதோட ஷேடோவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈமு ஃப்ரம் த பில்லர், இது பில்லர், இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க, வேல்யூ கேட்கல, ரிலேஷன் பிட்வீன். அந்த ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேஷியோ அப்படின்ற மீனிங். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா என்ன, இதோட ஹைட்டு பில்லரோட ஹைட், இது 2 தான் நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இதை 2 ட்ரையாங்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஇ ஒரு ட்ரையாங்கிள், ஏசிடி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் இதுவும் பேரலாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ இது டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இப்போ இதில் எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, இப்போ இதில் ஆங்கிள் ஏ வந்து காமன் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் இயும் ஆங்கிள் டியும் என்னது நம்மளுக்கு டிரான்ஸ்வர்சல். ஸோ ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ இந்த 2 லைனும் பேரலுக்கு டிரான்ஸ்வர்சலாக வரும்போது இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதோட பொசிஷன் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், கரெக்டாக எழுதியிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம், ட்ரையாங்கிள் ஏபிஇ is similar to triangle ACD. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இப்போ நம்மளுக்கு என்ன வேண்டாம், இந்த சைடு வேண்டாம், பிகாஸ் இந்த சைடில் நம்மளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ நான் அந்த ஏஇ ஏடின்றதை விட்டுட்டு மீதி 2 மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இது 2 ஏபி ஏசி. ஸோ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஇ சிடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பிஇ டிவைடட் பை சிடி. இப்போ ஏபி அப்படின்றது என்ன நம்மளுக்கு எக்ஸ் தெரியுமா, அப்போ எக்ஸ் வச்சுப்போம். ஏசின்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும், இது டோட்டலாக தெரியாது, பட் இது எக்ஸ் இது ஒய்னா அப்போ எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதலாமா. நெக்ஸ்ட்டு பிஇ பாருங்கள், பிஇன்றது ஈமுவோட ஹைட், ஸோ 8 டிவைடட் பை சிடின்றது என்ன, அந்த பில்லரோட ஹைட், ஸோ 30 வந்துடுச்சா. இப்போ இதை எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, இங்கே பண்ணால் என்ன வரும், 30x இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள், 30x இஸ் ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 8y. இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரலாமா, அப்போ 30x மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 8y. அப்படின்னா 30xல 8x போயிடுச்சுன்னா 22x இஸ் ஈக்குவல் டு 8y. இதை நம்ம என்ன கேட்குறாங்க, ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரிலேஷன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் பை ஒய். அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 8/22. இது மேலேயும் கீழே 4ஆல் கட் பண்ணலாம், சாரி 2ஆல் கட் பண்ணலாமா, 2ஆல் கட் பண்ணால் 4/11. ஸோ இப்போ இது என்ன ஆகுது பாருங்கள், எக்ஸ் அப்படின்றது என்னது, லென்த் ஆஃப் ஷேடோ. ஸோ அப்போ இது ஷார்ட்டாக எப்படி எழுதலாம், length of shadow is equal to 4/11 of distance. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது என்ன பண்ணி இந்த ஃபுல் லைன் எழுதுங்க, length of shadow is equal to 4/11 into distance of emu from pillar. ஓகேவா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் சேம் திங், இது சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்து நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.